இந்த மாற்றம், மனமாற்றம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்ததே கூட ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். டிடிவி தினகரன்ட்டையும் அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குல்ல. நிச்சயமா, நிச்சயமா. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு 1/2% வச்சிருக்கிற தேமுதிக பிரேமலதா விஜயகாந்தே டிமாண்ட் டிமாண்ட் பண்ற போது நமக்கு ஒரு 4-4.5% ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வாக்கு இருக்கு. அதனால நாம கேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடிமட்ட தொண்டர்கள் ஆமா அல்லது அமமுகவில் இவ்வளவு காலம் பயன்படக்கூடிய தொண்டர்களுக்கும் அதிமுக கொண்டுக்கும் அது கீழே செல்லாகுமா? அவர் அமமுக அப்படியே தான் இருக்காரு, அதிமுக அவர் நிலையில் இருக்கிறாரு. அவர்கள் பேசும்போது கூட அந்த ட்விட்டர்ல கூட எக்ஸ்ட்ரா பதிவு கூட ரொம்ப கவனமா தான் 2 பேருமே பதிவு பண்றாங்க. திரு டிடிவி தினகரன் விஷயத்தில் இறங்கி வந்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி ஓபிஎஸ் விஷயத்துல ஒரு கெடுபிடிய இன்னும் தளர்த்தல அப்படின்னு தானே பார்க்க வேண்டியது. நடக்கும்னு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் திரு வைத்திலிங்கம் ஓபிஎஸ் ஆதரவாளர் ஏன் போய் திமுகவை சேரணும்? இன்னும் சொல்ல போனா திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அனுமதியோட தான் எல்லாமே வெளியே போயிருக்காங்க. ஒருத்தரா சேர்ந்துட்டு இருக்காங்க திமுகவில் போய், கடைசியா திரு ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல அப்படி ஒரு பார்வை இருக்கு சொல்றாங்க. ஆமா, தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சோதரா. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கிறார் திரு டிடிவி தினகரன். அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திமுகவில் இணைகிறாரு. அரசியல் களம் தேர்தல் நெருங்குவதனால சூடு பிடிக்குதா, இல்ல இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒன்றா? கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளாக இந்த அரசியல் இந்த தேர்தல் களத்தை நான் ஒரு பார்வையாளராக இருந்து ஒரு பத்திரிகையாளர் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா தலைவர்களும் ஒரு டயலாக் வச்சிருக்காங்க, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை இப்போ நிரூபிச்சிருக்காங்க. பல்வேறு காலகட்டங்களில் கருத்து மாறுபாடு, மனமாச்சரியங்கள் இருந்து பிரிந்து கிடக்கிற பொழுது கடுமையான விமர்சனங்களை பண்ணுவாங்க. அது எந்த தேசிய கட்சி ஆனாலும் மாநில கட்சிகள் ஆனாலும் அதுல இருக்க வழக்கமான ஒரு நடைமுறை தான். தேர்தல் என்று வந்து விட்டால் கட்சியின் நலன், கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியின் வெற்றி, இதை இலக்காக வைக்கிறாங்க. கொள்கை, லட்சியம் அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு திரு எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்தார். கடந்த 9 ஆண்டுகளாகவே விமர்சனம் தான். கடந்த சில மாதங்களாக மிக கடுமையாக வார்த்தைகள் துரோகி அந்த மாதிரி. ஆமா, எங்க அமமுக தோன்றியதே எடப்பாடி பழனிசாமியை அரசியலிருந்து அப்புறப்படுத்த இந்த துரோகியை வீழ்த்துவதற்காகத்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் மறந்து இப்போ வந்துட்டார். அவர் என்டிஏவுக்கு போற முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. அடுத்த நிமிடமே இங்கிருந்து வரவேற்பு அழைப்பு திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே இறங்கி வந்து வாழ்த்து கடுமையாக அவர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஒருபோதும் அவங்களை இங்க சேர்க்கவே முடியாது அப்படின்னவங்க இன்றைக்கு என்டிஏ மூலமாக வருவதில் ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக வீழ்த்துவதற்கு அவங்க எல்லாம் வர்றதுங்கிறது வரவேற்கத்தக்கதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மாற்றம், மனமாற்றம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு வந்ததே கூட ஒரு பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். இது எந்த இடத்துல இது நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? எடப்பாடி தரப்புல ஒரு தரப்புல நடந்த மாற்றம் மட்டும் பார்க்க முடியல, டிடிவி தினகரன்ட்டையும் அந்த ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குல்ல. நிச்சயமா. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறேன். ஆமா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொது எதிரியாக கருத்தில் கொண்டு அதை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி எது என்று பார்க்கிற பொழுது என்டிஏ அதிமுக கூட்டணி தான். திரு அமமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிற திரு தினகரன் அவருடைய தாய் கழகம் என்கிற அந்த அனைத்து இந்திய அதிமுக, அதனுடைய தாத்பரியம், அதனுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. ஸோ அப்போ இந்த தேர்தலில் திமுகவை நாம் தோற்கடிக்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்றால் நாம இதுல கைகோர்க்கிறதுல தவறு இல்லை என்கிற நிலைப்பாடு. இன்னொன்று, ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் அவர் பயணித்தவர் தான். அப்ப அதுல ஒன்றும் சிரமம் இல்லை. 4 மாதத்துக்கு முன்பு தான் வெளியே வர. ஆமா.
அதுல ஒன்றும் சிரமம் இல்லை. ம். அதனால இந்த நிலைப்பாட்டிற்கு வந்தது அவருடைய அந்த அமமுகவினுடைய எதிர்காலம். சரி. ஒரு இன்றைக்கு 2 பிரதான அரசியல் எதிரிகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. ம். ஆட்சி கட்சியான மாநிலத்தின் ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம். ம். அங்க மத்திய ஆட்சி கட்சியான பாஜக. ம். இந்த இருவரையும் பகைத்து கொண்டு நாம தமிழ்நாட்டுல அரசியல் நடத்த முடியாதுங்கிற பார்வை அவருக்கு இருந்திருக்கலாம். ம். மத்திய ஆட்சி கட்சியான பாஜக நம்மோடு இருப்பது, பாஜகவோடு நாம் இருப்பது நமக்கு பாதுகாப்பு ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் உணர்வும் வரலாம். ம். இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, ம். அவருமே பாஜக தரப்புல ஒரு மறைமுகமா ஒரு ம். ராஜ்யசபா விரும்புறாரு ஓ! அப்படிங்கிற மாதிரி அவங்க வட்டாரத்துல இருந்து ஒரு தகவல் இருக்கு. சரி. ஏன்னா ஒரு 1/2% வச்சிருக்கிற ம். தேமுதிக பிரேமலதா விஜயகாந்தே டிமாண்ட் பண்ணும்போது டிமாண்ட் பண்ற போது நமக்கு ஒரு 4, 4.5% ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வாக்கு இருக்கு. இருக்கு. ம். அதனால நாம கேட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கிறதாக அவங்க தரப்புல இருந்து ஸோ ஒரு டிமாண்ட் அடிப்படையில சேர்ந்ததுக்கான வாய்ப்பு. சொல்லப்படுகிறது. ஆமா ஆமா. இல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இல்ல பாஜக வந்து நெருக்கடி கொடுத்து அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்றாங்க. பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருக்கு. இருக்கு. எனவே இதையெல்லாம் காட்டி ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்தாங்கிற அதையும் நம்ம மறுக்க முடியாது. அதுவும் இருக்கும். பாஜகவினுடைய உண்மை முகம்ங்கிறது நமக்கு தெரியும்ல. ம். சோ ஏதோ ஒரு விதத்துல நான் குறிப்பிட்டது மாதிரி அமமுகவினுடைய எதிர்காலம் அதற்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுல ம். இந்த அழுத்தத்திற்கும் அவர் பணிந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது நினைக்கிறேன். இன்னும் நாம் கூட நிறைய முறை பேசியிருக்கிறோம். கடந்த தேர்தல்கள்ல வந்து கடந்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தல்ல பாத்தீங்கன்னா, அதிமுகவுடைய கூடுதல் வெற்றியை இன்னும் அதிக இடங்களை பெற்றிருந்து ஆட்சி அமைக்க கூட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்துச்சு. அதை பாதிக்கக்கூடியவராக ஸ்பாய்லராக திரு டிடிவி தினகரன் இருந்தாரு. அவர் நிறைய தென் பகுதிகள்ல நிறைய தொகுதிகள் இழப்பதற்கு அமமுக காரணமா இருந்துச்சு. அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை தடுத்திருக்கு. நிச்சயமா. ஸோ அது அடிப்படையில தான் தொடர்ந்து இந்த பயணங்கள்லாம் வருது. இந்த சூழல்ல இவர் இங்க வந்ததுனாலேயே வந்து அந்த வாக்குகள் எல்லாம் மீண்டும் அதிமுகவை நோக்கி திரும்பும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட முடியுமா? இல்ல வந்து அப்போ வந்து அதை எதிர்க்கிறதுக்கான காரணம்ங்கிறது வேற இருந்துச்சு, நோக்கம் இருந்துச்சு. இப்போ பகைவரோடயே சேர்ந்து பகைத்த ஆளு கூடயே போய் சேர்ந்ததுனால அதற்கான வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி இத கணக்கீடு செய்யணுமா? இல்ல 2021 தேர்தலின் போது அமமுக ஒரு 38, 40 தொகுதிகள்ல அதிமுக வெற்றியை பாதிக்கும் என்று கருதிதான் அமித்ஷா வந்து நம்ம பல பதிவுகள்ல குறிப்பிட்டிருக்கோம். ம். 2021 15 தொகுதி அமமுகவுக்கு கேட்டாரு அப்படின்னு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி தெரிஞ்சது ஒரு 18, 20 தொகுதிகள்ல அதிமுக வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் அமமுக வாக்கு வங்கி இருந்தது. அதுல ம். மாற்று கருத்தே இல்லை. ம். அப்ப இப்போது கால சூழல் என்பது மாறி இருக்கு. ம். இந்த தேர்தலிலும் அந்த அளவுக்கு அவர் இடங்களை எதிர்பார்க்கிறார். ம். இரட்டை இலக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாரு. அதை கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு. ம். ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற வேண்டும். பிரதிநிதித்துவத்தை சட்டமன்றத்துக்கு கொண்டு போகணும். அமமுகவை கொண்டு போகணும். பாரு நான் குறிப்பிட்டது மாதிரி அழுத்தமா அல்லது பாதுகாப்பு கருதியா இந்த 2 விஷயமும் இருக்கு. சரி. ஒரு மத்திய ஆட்சி கட்சி. ம். 2019லயும் கூட ஆட்சி மாற்றத்தை காங்கிரஸ் கூட்டணி கொண்டு வர முடியுமாங்கிறது பெருத்த சந்தேகமா இருக்கு. ம். அப்ப மீண்டும் பாஜகவை 2029 2029லயும் கூட ம். பாஜகவை மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிற பொழுது ம். அது அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். ம். அந்த டெல்லி ராஜ்யசபாங்கிற அந்த டிமாண்டும் மறைமுகமாக இருக்கு. அதையும் கூட அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா பாஜகவை பொறுத்தளவுல ம். திரு திருநாவுக்கரசருக்கு அத்வானி ம். வாஜ்பாய் காலத்திலே அவருக்கு ம். கொடுத்து மத்திய அமைச்சரெல்லாம் ஆக்கினாங்க. ம். நீங்க இப்ப அண்மையில கூட வாசன் ஜி.கே. வாசனுக்கு ம். அவர் கொடுத்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில இவருக்கும் அந்த விருப்பம் இருக்குது. அந்த அடிப்படையிலும் கூட இதுக்குள்ள இணைஞ்சிருக்கலான்னு. ஏன் கீழே ஃப்ளெக்சிபிளா அவங்களுக்குள்ள வருமா அப்படின்னா, அததான் நான் கேட்கிறேன். ஆ, இந்த ஒரு ஆமா அடிமட்ட தொண்டர்கள் ஆமா அல்லது அமமுகவில் இவ்வளவு காலம் பயன்படக்கூடிய தொண்டர்களுக்கும் அதிமுக கொண்டுக்கும் அது கீழே ஜெல்லாகுமா? ஆமா. அரசியல்ல இந்த கருத்து வேறுபாடுகள், மனமாச்சரியங்கள் வந்து பிரிந்து ம். மிக கடுமையான விமர்சனங்களை செய்கிற பொழுது, அது இரு பகுதிகளுக்குள்ளுமே ம். ஒரு ஆத்திரம், ஆவேசம் இருக்கும். ம். ஆனால் இணைப்பு என்று வந்துவிட்டு ஒரு தலைமை முடிவெடுத்து விட்டால், உதாரணத்துக்கு அந்த 89ல ஜே அணி, ஜா அணி இணைந்த பொழுது, ம். அந்த 88, 89 காலகட்டங்கள்ல மரியாதைக்குரிய ஜானகிமார் அணியும் செல்வி ஜெயலலிதா ஜே அணி, ஜா அணி என்று பிரிந்த பொழுது மிக கடுமையாக இரு தரப்பிலுமே விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் இணைந்ததற்கு பிறகு ஒன்றிணைந்து ம். செயல்பட்ட பிறகு 91ல ஒரு மகத்தான வெற்றியை பெறுகிறார்கள். ம். எனவே ஒரு கட்சி தலைமை முடிவெடுத்து விட்டால் ம். அந்த முடிவுக்கு இணங்கி
பயணிக்க வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் இந்த இரு தரப்புலையுமே வந்துரும். நீங்க என்ன ஒருவேளை நீங்க சொன்னீங்க கரெக்டா. அந்த இது வந்து அணியா இருந்துச்சு. இப்போ ஒன்றிணைந்து ஒண்ணாயிட்டாங்க. இங்க அதே மாதிரியே நடக்கலையே. இப்ப அவர் அமமுக அப்படியே தான் இருக்காரு. அதிமுக அவர் நிலையில இருக்கிறாரு. அவர்கள் பேசும்போது கூட அந்த ட்விட்டர்ல கூட எக்ஸ்ல பதிவு கூட ரொம்ப கவனமா தான் 2 பேருமே பதிவு பண்றாங்க. ம். என்ன வார்த்தையை விடணும், தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை உள்ள கொண்டு வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தொடர்வதற்கு தீய சக்தி திமுக அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. யாரு முதலமைச்சர் வேட்பாளர் கேட்கிறபோது உங்களுக்கு தெரியாதா? இங்க யாரு முதல்வர் வேட்பாளர் சொல்லிருக்கோமோ அவர் தான் வேட்பாளர். ரொம்ப கவனமா அந்த வார்த்தைகள கையாள்றதை நம்ம பார்க்க முடியுதுலான்னு சொல்றேன். ஆமா. இப்போ அமமுக என்டிஏ கூட்டணியில் தான் இணைந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியினுடைய பிரதான முக்கிய அம்சமாக முடிவெடுக்கும் அதிகாரமிக்கவாக யார் இருக்காங்க? திரு எடப்பாடி பழனிசாமி தான். ஆமா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இதுவரையிலும் அவங்களுக்கு இடமே இல்லை. அமமுகவை இணைப்பது குறித்தோ, அமமுகவை கூட்டணியில் சேர்ப்பது குறித்தோ, அல்லது திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலாவை கட்சியில் இணைப்பது குறித்தோ, அனைத்து இந்திய அதிமுகவில் இணைப்பது குறித்தோ மிக பிடிவாதமான நிலையில் இருந்தார். யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார். இப்ப மத்திய தேசிய தலைமையான பாஜக அவரோடு பேசி ஒரு இணக்கமான முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. அதை வந்து கடந்த 5ஆம் தேதி தஞ்சையில செயற்குழு பொதுக்குழுவிலே அதை மறைமுகமா சொன்னாரு. இந்த துரோகி விரோதி நண்பர் என்பதெல்லாம் தேர்தல் நேரத்துல பார்க்க முடியாது, கட்சி நலன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பாலிசா அப்பவே சொல்லிட்டாரு. அப்போது இருந்தே என்டிஏ அணியில் அவர் வர்றாரு அப்படிங்கிறது இருக்கு. இவரும் மிகுந்த எச்சரிக்கையோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற வேண்டும். அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த டெல்டா மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல கணிசமான வாக்கு வங்கி இருக்கிற அமமுக வருவது நமக்கு கூடுதல் பலம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் எடப்பாடி வரவேற்றிருக்கிறார். இப்ப இங்க இருக்கிறவர்களும் சரி, அங்க இருக்கிறவர்களும் தொண்டர்களும் சரி, இந்த அனைத்து இந்திய அதிமுகவில் பயணிக்கிறவர்களும் அமமுகவில் பயணிக்கிறவர்களும் புரட்சி எம்ஜிஆர் காலம் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து ஒன்றுபட்ட அதிமுகவில் இருந்தவர்கள் தான். அதைத்தான் அந்த பங்காளிங்கிற வார்த்தை எல்லாமே பிரயோகப்படுத்துறாங்க. அப்ப எதிரியை வீழ்த்துவதற்கு நம் ஒற்றுமை அவசியம். கூட்டணியில் இருந்தாலும் ஒரு கட்சியின் கூட்டணிக்கு பிரதான தலைமை வகிக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? புரட்சி எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் நம்முடைய தொகுதி வேட்பாளரை விட நம் கூட்டணி தொகுதி வேட்பாளர்களுடைய வெற்றி முக்கியம், அங்கேயும் நீங்க பாடுபடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில இவர்களுமே பண்ணுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த 8-9 ஆண்டுகளாக எதிர் மனநிலையில், இவங்க அமமுகவுக்கு எதிர் மனநிலையில் இருந்தவர் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வன்னிய சமுதாயத்துக்கு 10.5% கொடுத்த போது தென் மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்கள்ல இருந்த முக்குளத்து சமுதாயம் உள்ளிட்ட அந்த மிகவும் பிற்படுத்த பிரிவினர் ஒரு 100-106 சமுதாயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில தான் இருந்தது. அதனாலதான் நம்ம 2024 வரைக்குமே ஒரு பெரிய எதிர்ப்பு, தென் மாவட்டங்கள்ல பெரிய தோல்வி வந்தது. அதை நம்ம பல பதிவுகள்ல குறிப்பிட்டிருக்கோம். இப்போ 26ல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கில் வருவதனால இதன் வெற்றிக்கு 2 பிரிவினரும் ஒருங்கிணைந்து தான் போவாங்க. நான் பாக்குறேன். அப்படி நம்புறீங்க? நம்புறேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க தெளிவா சொன்னீங்க. திரு டிடிவி தினகரன் விஷயத்தில் இறங்கி வந்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி ஓபிஎஸ் விஷயத்துல ஒரு கெடுபிடிய இன்னும் தளர்த்தல அப்படின்னு தானே பார்க்க வேண்டியது. இதுவரையிலும் தளர்த்தவில்லைன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி அந்த 2023ல பாஜகவில இருந்து வெளியேறி 2024ல வந்து தனி அணி அமைத்து போட்டிக்கிட்ட போதே ஒரு பிடிவாதமான நிலையில இருந்தார். இனி ஒருபோதும் பாஜகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படிங்கிறதுல. ஆனா கொஞ்சம் இறங்கி வந்து கடந்த ஏப்ரல்ல பாஜகவோட கூட்டணி வச்சாச்சு. அப்ப ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைப்பேன், ஒரு பிரம்மாண்ட கட்சிகள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காரு. தேர்தல் நெருங்க இந்த கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து, பிடிவாத போக்கிலிருந்து தளர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னும் ஒரு வார காலத்திலோ அல்லது இந்த 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி, 23 நாளை மறுநாள். ஆமா, அதனால 24 மணி நேரத்துல கூட முடிவு எடுக்கலாம். நாளைக்குள்ள கூட இவங்க அதை முடிவெடுக்கலாம். அந்த பொறுப்பை இவர் எடுக்கிறாரா, அல்லது பாஜக தலைமை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒருங்கிணைப்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை, அதிமுக கூட்டணியில் நீங்கள் இப்போதைக்கு இடம்பெறுங்கள், பின்னர் நாம் பேசி ஒருங்கிணைப்பு தொடர்பாக பார்த்து கொள்ளலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி திரு ஓபிஎஸ் அவர்களை சமாதானப்படுத்தி இங்கு கொண்டு வர போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி.
ஏன்னா அந்த மாதிரி முயற்சி இன்னும் பண்றாங்களான்னு கேக்குறேன் நான். இல்ல அது நிச்சயம் நடக்கும்ல. ம். இந்த இரு இல்ல தரப்புமே சார், நான் அப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு நீங்க ம், சொல்றீங்க நடக்கும்ல அப்படின்னு சொல்றீங்க. ம், ம். நடக்கும்னு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, ஒரு முக்கியமான அ ஒரு ஆதரவாளராக இருந்த முன்னாள் அமைச்சர், அதிமுக அமைச்சர் திரு வைத்திலிங்கம், ஓபிஎஸ் ஆதரவாளர் ஏன் போய் திமுகல சேரணும்? இல்ல திரு ஓ தேர்தல் நெருங்கிருச்சு. ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கல அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனா சொல்றாரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருந்து தொடர்ந்து திரு ஓபிஎஸ் அவரோடு பயணித்தவர்கள் இந்த நிலைப்பாடு நமக்கு சரியாக வராது. ம். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நம்பிக்கை மோசம் செய்கிறது ம். நமக்கு ஒரு என்கிற உரிய மரியாதை குடுக்கல. ஆமா என்கிற மனநிலையில் இருந்தவர்கள் தான் ம். ஒவ்வொருவராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறாங்க. சரி. இவரோடு இருந்த கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகுராஜ் இருக்கட்டும், துணை மனோஜ் ஒருங்கிணைப்பாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் பாண்டியன் ஆகட்டும், இருக்கட்டும். தேர்தல் பிரிவு செயலாளராக இருந்த ஜெயஸ்ரீ. பழனி ம். தம்பி சுப்புரத்தினம் ஆகட்டும், ம். முன்னாள் எம்எல்ஏ விருதுநகரை சேர்ந்தவர் ம். பாலகங்காதரன், ம். இளைஞரணி பொறுப்பில் இருந்த ஒரு தம்பி ஜெயக்குமாரோ விஜயகுமாரோ இந்த மாதிரி எல்லாருமே போயிட்டாங்க. ம். இன்றைக்கு இந்த அமைப்பு இவர் தொடங்கிய ம். அண்ணா திமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு மீட்பு குழுவை குழு. கழகமாக மாற்றி ம். எடப்பாடிக்கு சரியான பாடம் புகட்டுவதற்கு 234 தொகுதிகளிலும் கூட நாம் இந்த கழகத்தின் சார்பாக வேட்பாளரை நியமித்து தோற்கடிப்போம் என்று கடந்த மாதம் வரை பேசிய ம். திரு வைத்தியலிங்கம், ம். அவருடைய ஆதரவாளராக திரு குன்னம் ராமச்சந்திரன், ம். அவங்கெல்லாம் ஒரு இணைப்பு மாநாடு நடத்தி எல்லாரும் ஆமா. கொண்டு போக போறாங்க, எல்லாருமே கொண்டு போக போறாங்களாம் என்றெல்லாம் பேசியவர்கள் ஏன் இந்த முடிவு திடீர்னு எடுத்தாங்கன்னா, ம். திரு எடப்பாடியினுடைய பிடிவாதத்தால் ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை, ம். மீண்டும் பாஜகவை நம்பி பயணிக்க விரும்பவில்லை ம். என்பதை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டு, ம். இன்னும் சொல்ல போனா திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அனுமதியோட தான் எல்லாமே வெளியே போயிருக்காங்க. கேட்டுட்டு சொல்லிட்டு தான் போயிருக்கணும், ம். சரியா வராதுன்னா இனி அங்க ம். போறது அப்படிங்கிற மாதிரி. ம். இப்ப அவருமே நீங்க என்னனாலும் முடிவு ஆமா, எடுத்துக்கோங்க. நிச்சயம் கிளம்புனா நீங்க கிளம்புங்க. அவருமே சுதந்திரமாக ம். ஒரு மிதமிஞ்சிய ஜனநாயக உணர்வோடு திரு ஓபிஎஸ் அவர்கள் நடந்து கொண்டார். ம். ஏன்னா ஒரு பிரச்சனை, இப்ப சட்ட போராட்டம் நடத்துறோம், ம். அந்த சட்ட போராட்டம் தொடரும் என்று திரு ஓபிஎஸ் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வரை அறிவிக்கிறாங்க. ம். இந்த சட்ட போராட்டத்தை தொடங்குவதற்கு துணை நின்ற பிரதான வழக்கறிஞரான மனோஜ் பாண்டியனே போயிட்டார். ம். கட்சியினுடைய இவருடைய இந்த அமைப்பின் ம். தொடங்கப்பட்ட உரிமை மீட்பு குழு கழகமாக மாறிய இந்த அமைப்பினுடைய இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், அடுத்த இடத்துல இருந்தவர், ம். முக்கிய தளபதிகளில் ஒருவரான வைத்திலிங்கம் அவர்களுமே போயிட்டாங்க. அப்ப ஒரு இயக்கம் சரியான திசை வழியில் போகவில்லை, இது நமக்கு ஒரு சரியான அரசியல் எதிர்காலத்தை கொடுக்காது என்கிற நிலைப்பாட்டிற்கு அவர்கள்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க. ம். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு சிறிதும் மாறாமல் ம். இந்த ஒருங்கிணைவோம் ஒன்றிணைப்போம் என்கிற கருத்தாக்கத்தில் நடைபெறுகிற இந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம், ம். எந்த வழியிலாவது இந்த 2026 தேர்தல் அறிவிக்கப்பட்டு நீங்க வேட்பாளர்கள் அறிவித்து அவங்க வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யற வரைக்குமே நமக்கு டைம் இருக்குங்கிற மாதிரி ம். அந்த மனநிலையில தான் இருக்கார். ம். அப்படி இல்லை என்கிற பொழுது ஒரு மாற்று ஏற்பாடு, அவரை நம்பி வந்திருக்கிற ம். இந்த உரிமை மீட்பு கழகத்தினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் முடிவு எதுவோ அதன்படி நாம் செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்ப முன்னணி தலைவர்கள் தான் போயிருக்காங்க. அவர் பின்னாடி இருந்த மற்ற மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய அளவில் போட்ட நிர்வாகிகள் என்பவர்கள் இன்னும் இருக்காங்க. ம். ஐயா எடுக்கிற முடிவுக்கு இன்னொரு 2 நாட்களில் ம். அநேகமா 23ஆம் தேதி அல்லது 23ஆம் தேதிக்கு பிறகு, ம். 23ஆம் தேதி பிரதமர் வந்த அன்றே கூட அவர் ஒரு முடிவு அறிவிக்கலாம். ம். அந்த மேடையில் ஏற போகிறாரா இல்லையா? அல்லது எதிரான நிலைப்பாட்டை எடுக்க போகிறாரா? 23ல மேடையில அவர் இல்ல அப்படின்னு சொன்னா அன்னைக்கே என்டிஏ வந்துரும். கூட்டணியில அவர் இல்லன்னு அர்த்தம். ஆமா, அது மாதிரி அதை 2 நாட்கள்ல அறிவிப்பார் என்று நம்ம நம்புவோம். ம். அப்ப திரு ஓபிஎஸ் நம்பி திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிலைப்பாட்டு எடுத்தவர்கள் இப்ப இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, பாஜக அவருடைய நிலைப்பாடு, அவர் எடப்பாடி பிடிவாதமா இருக்கு, இதெல்லாம் தாண்டி திரு ஓபிஎஸ் ஒரு நிலையான ஒரு உறுதியான முடிவை எடுக்க தவறுகிறவர், அவர் அந்த ஒரு தலைமைக்குரிய ஒரு தலைவருக்குரிய ஒரு போல்ட்னஸ் அவர்கிட்ட இல்ல, அதனால நம்ம அவர்கிட்ட இருந்து வெளியே வருது நல்லதுங்கிற மாதிரி தானே அவங்க நினைச்சிருப்பாங்க. இல்ல இப்போதைய அரசியல் சூழல் இருக்குல்ல, ம். இந்த அரசியல் என்பது அந்த அரசியலை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு, இந்த அரசியலில் நம்முடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு
சில சாமர்த்திய சாகசமான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். அதற்கான சாதுரியம் திரு ஓபிஎஸ்க்கு இல்லை, ஒத்துக்கொள்ளணும். ம். முதல் தர்மயுத்தம் நடத்துகிற பொழுதே அவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஆதரவாளர்கள் வந்தாங்க. 10, 12 எம்எல்ஏக்கள், ஏராளமான மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் இருந்தது. அப்போ தனி அமைப்பு தனி கட்சி என்று தொடங்கி நடத்துவதற்கு என்னால் இயலாதுன்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். நேற்று கூட சொல்கிறார், தனி கட்சியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த இயக்கத்தில் நாம் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு அவருக்கு இருந்ததுனால தான் இந்த தனி அமைப்பு தனி கட்சி வேண்டாம், தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு தான் அவர் தொடங்கினார். தனி கட்சியை அவர் தொடங்கவே இல்லை. அப்போ இந்த எப்படியாவது 2017 எப்படி அந்த ஒரு சிக்கல் வந்தபோது பாரதிய ஜனதா கட்சி தலையிட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்களோ அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பாஜக எடுக்கணும் கடைசி வரைக்கும் இன்று வரையிலும் நம்பிக்கொண்டிருக்கிறார். இல்லாத பட்சத்தில் இந்த 23க்கு பிறகு அவர் ஒரு உறுதியான முடிவை எடுப்பார். அந்த முடிவை ஏற்பவர்கள் பெரும்பாலும் அவரோடு பயணிப்பார்கள். முடிவை ஏற்க விரும்பாதவர்கள் அவரவர் நிலைப்பாட்டை அவர்களே எடுத்துக்கொண்டு இப்ப போனாங்கல்ல மனோஜ் அவங்க போயிடுவாங்க. முடிவு எடுப்பார் நீங்க சொல்றீங்களா? ஒரு சிலருடைய பார்வை ஒருத்தரா சேர்ந்துட்டு இருக்காங்க திமுகல போய் கடைசியா திரு ஓபிஎஸ் அவர்களும் திமுகவில் இணைந்து விடுவார் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இல்ல அப்படி ஒரு பார்வை இருக்கு சொல்றாங்க. ஆமா, அது அந்த இந்த விஷயங்கள் என்பது இருக்குல்ல. தொடர்ந்து அதிமுகவில் பயணித்து அதிமுக மந்திரியா அதிமுக எம்எல்ஏ இருந்த ஆட்களே திமுக தானே போறாங்க, திரும்ப இங்க வரமாட்டேங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை திரு ஓபிஎஸ் சந்தித்தது, வீட்டுல போய் அவர் பையனோட சந்தித்தது, அப்போது இருந்தே பொதுவெளிகள்ல வலைத்தளங்கள்ல காட்சி ஊடகங்கள்ல பத்திரிகைகள் அந்த தகவல் வந்தது. ஆனால் நாம என்ன நினைச்சோம் அப்படின்னா புரட்சி திரு எம்ஜிஆர் காலத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுகவில் தொடர்ந்து பயணிக்கிறவர், இந்த அதிமுகவினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளர், அது பொதுச் செயலாளருக்கு இணையான பதவி தான் இருந்தவர். இந்த பொதுச்செயலாளர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டுகள் நிதியமைச்சராக இருந்தவர், அதிமுகவின் பொருளாளராக 12 ஆண்டுகள் பயணித்தவர், முக்கிய பொறுப்புல இருந்தவர். இவர் நேர் எதிரடியான ஒரு கட்சி அரசியல் கட்சியில போய் சேருவாரா, சேர மாட்டார் அப்படின்னு நான் கூட சொன்னேன். 100% அதுக்கு வாய்ப்பே இல்லை, அது அரசியல் தற்கொலைக்கு சமம்னே நான் சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போனது அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்கிறதை பொறுத்துதான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருவேளை அவர் இணைந்தாரா என்றால் நிச்சயமா அந்த நிலைப்பாட்டை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒரு திராவிட இயக்க ஆய்வாளர் என்கிற முறையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 53 ஆண்டுகளாக பயணித்து வருவன் என்கிற முறையில் அவரது நிலைப்பாட்டை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன். திமுகவில் இணைந்தால் அது உங்களுக்கு ஏற்கத்தக்கது அல்ல. ஆமா, நிச்சயமா. அவருக்கு அதுக்கான வேற வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறேன். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. நீங்க சொன்னீங்க, ரொம்ப தெளிவுபடுத்துறாரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாம தனி இயக்கத்தை தனி கட்சியை என்னைக்குமே நம்ம தொடங்க போறது இல்லை, இதற்கான முயற்சியை சட்ட போராட்டம் தான் பண்ண போறோம், இல்ல பாஜக நமக்கு உதவி புரிவாங்க அப்படிங்கிற விஷயத்தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அது இல்ல அப்படிங்கிற போது நம்ம சொன்ன திமுக அது இல்லாம வேற என்ன அவர் முடிவு எடுக்க கூடும் நினைக்கிறோம். அதான் தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து நாம் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்வோம் என்றுதான் அவரோடு பயணிக்கிற 90% இடையில அந்த மீட்டிங்ல கூட அவர்கிட்ட எழுதியிருக்காங்க, ரிட்டனாவே எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் நடத்திய 3 நிர்வாகிகள் கூட்டம் இருக்குல்ல, அக்டோபர்ல நவம்பர்ல கடந்த டிசம்பர்ல நடந்துட்ட அந்த கூட்டங்கள்ல போறாம மாநில நிர்வாகிகள் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மற்றும் உள்ள எல்லாருமே ரிட்டனா எழுதி கொடுத்துருக்குறாங்க. தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து நம்முடைய கட்சியை ஒருங்கிணைக்க மறுக்கிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும். நம்மை ஒருங்கிணைப்போம் என்று நம்பி ஏமாற்றிய பாஜகவுக்கும் நாம ஒரு பாடம் புகட்டணும். எனவே என்டிஏவுக்கு போகலாம், இந்த ஒருங்கிணைப்பு முயற்சியும் கூட இதோட விட்டுருவோம், தாவேகாவோடு இணைந்து நாம் ஒரு கணிசமான தொகுதிகளை பெற்று போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு பணம் தான் பிரதானம். மிகப்பெரிய அளவுல குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 10 கோடி எடுத்து வச்சுட்டாங்க. திமுக 30 கோடி 20 கோடின்னு ஒதுக்கிட்டாங்க. அதை எதிர்கொள்வதற்கு இருக்கு. அப்ப இப்போ இந்த உரிமை மீட்பு கழகத்தில் பயணிக்கிறவர்கள் பெரும்பாலுமே வசதி படைத்தவர்கள் இல்லை, ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கான நிதி ஆதாரமும் இல்லை. ஸோ அந்த நிலைப்பாட்டையும் உணர்கிறார். அப்ப களத்தில் பிரதான எதிரிகள் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், என்டிஏ அதிமுக அணி ஆகட்டும், மிக பணபலத்தோடு எதிர்கொள்கிற போது அதை எதிர்கொள்வதற்கான ஒரு குறைந்தபட்ச அந்த பணமாவது தேவை அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்கு.
கொண்டு போய் அவங்கள களத்தில் இறக்கி விட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நடு ரோட்டில் விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்கு. எனவே தான் இந்த நிலை, குழப்பமான நிலையில முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறார். ஆனால் இந்த அமைப்பிலிருந்து முக்கிய ஒரு பிரமுகர்கள், பிரதான ஒருங்கிணைப்பாளர், ஆலோசகர் பண்டுட்டி ராமச்சந்திரன்ல இருந்து ஜெயஸ்ரீ பிரபாகர் இருந்து ஒருத்தரா ஒதுங்கிட்டாங்க. கோபாலகிருஷ்ணன்ல இருந்து ஒருத்தரா கடந்த காலங்களில் ஒதுங்கி, இப்ப ஒதுக்காதவர்கள் எங்க போறாங்கன்னா திமுகல போயிட்டாங்க. ஜெயஸ்ரீ பிரபாகர் தாவேக்காவிலேயே போய் ஐக்கியமாயிட்டார். அப்ப அது என்ன ஒரு பெரிய அவங்களுக்கு சாதகம்னா, திரு செங்கோட்டையன் ஜெயஸ்ரீ பிரபாகர் இருக்கிறது இவங்களுக்கு மீடியேட்டரா அணியில போறதுக்கு ஒரு பெரிய உதவிகரமா இருக்கும். நேரடியா விஜயை சந்திப்பதற்கு ஒரு தயக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் மூலமாக பேசி கூட்டணியை ஒரு வாய்ப்புக்கு. ஆமாமா, அது எல்லா தரப்புலையும் பேசிட்டு இருக்காங்க. திமுக தரப்புலையும் பேசுறாங்க, என்டிஏ தரப்புலையும் பேசுறாங்க, தாவேகா தரப்புலையும் பேசுறாங்க. இந்த 3 தரப்புலையும் கூட எந்த விதமான முடிவை எடுத்து எதில் அவர் தன்னுடைய அரசியல் எதிர்கால பயணத்தை தொடங்க போகிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. 2 நாட்கள் முடிவு தெரிஞ்சு நிறைய அவங்கள்ட்ட கேட்க விரும்புது. அதாவது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக வந்த பிறகு இந்த அணி கூடுதல் வலுப்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் செய்தியாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு. அந்த பார்வைங்கிறது ஒரு சரியான பார்வை தானா? அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போன்று ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட ஒரு கட்சிகள், சிறிய கட்சிகள் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ ஒரு வடிவம் கிடைச்சிருச்சு. முன்னாடி பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக, பாஜக இதுதான் சொல்ற மாதிரியான கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற நிலையில இப்போ அது ஒரு வலிமை மிகு கூட்டணியா உருவாகி வருது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மையிலே அப்படி உருவாகி இருக்கதா நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் முழுமையான ஒரு முழு வடிவம் வேண்டுமென்றால் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா ஆதரவாளர்கள் அவர்களையுமே இணைத்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு வல்லமை மிக்க வலுவான கூட்டணியாக இருக்கும். திரு டிடிவி தினகரன் வந்தபோது ஒரு 2-3% வாக்குகள் இருக்கும். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்த அதிமுகவுக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதிலே ஒரு 3-3.5% தான் இடைவேளை. இன்று அரசுக்கு எதிரான மனநிலை என்பது பரவலாகவே இருக்கிறது. அந்த நிலையை பயன்படுத்தி வெற்றி பாதையில் அனைத்து இந்த அதிமுகவுக்கு அழைத்து செல்வதற்கு வெளியிலே இருந்த அமமுகவை என்டி அணியில கொண்டு வந்தது மாதிரி வெளியிலே நீக்கப்பட்ட திரு ஓபிஎஸ், சசிகலா ஆகியோரையும் அதிமுகவில் இணைத்து மீண்டும் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அதிமுக அதோடு வலுவான கூட்டணி என்று வருகிற பொழுது நிச்சய வெற்றி, உறுதியான வெற்றியை பெறுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அந்த நிலைக்கு திரு எடப்பாடி இறங்கி வருவாரா பார்ப்போம்.